இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
ஜெயக்குமாரிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. ஜெயக்குமாரிங்கிறவங்க அவங்க மகளுக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு சொன்னாலாம். அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாம். நீட்டில் ரொம்ப கம்மியான மார்க்காம். ஆனால் நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வேன், ஈவினிங்கில் 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பேன். அப்படியே பார்க்கலன்னா யூடியூப்பில் பார்ப்பேன். நான் அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் மகளுக்கு தாய்லாந்தில் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கொலைசெயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலைசெயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவையானது ஒன்றே, நமக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ சமாதானம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நமக்கு தேவை. அதனாலதான் அப்பா சொல்றார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஹல்லேலூயா. இதற்கென்றே நீங்க அழைக்கப்பட்டீங்கப்பா, ஒரே சரீரமாக நீங்க அழைக்கப்பட்டீங்கப்பா. நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாய் எப்போதும் காணப்படணும்ப்பா. ஹல்லேலூயா, ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆராதனையின் போது அப்பா பேசின வார்த்தை எனக்கு காதுகளில் தொனிச்சது அதுதான். எப்பா, ஏன் பேதுருவை பார்த்து நான் யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு சொல்லி கூப்பிட்டேன் தெரியுமா? ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடினதை போல பேதுரு ஒரு நாள் வந்தது, 3 நாள் ஆயிருச்சு. அப்பா உயிர் தெழுந்தான்றத பேதுரு விசுவாசிக்கல, ஓடிட்டாரு, படகை தேடி ஓடிட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். எதுக்காக பிடிக்கப்பட்டோன்றதை மறந்துட்டாரு, யாரு பின்னாடி போனோம்ன்றதை மறந்துட்டாரு, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை மறந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான்ப்பா யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு நான் கூப்பிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். எதற்காக ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்தார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவை தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் வேணுமானா ஒரு 3 காரியத்தை இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. எந்த ஒரு அதிகாரம் வாசித்தாலும், எந்த ஒரு பகுதி நம்ம வாசித்தாலும், அதுல 3 தடவை எந்த ஒரு வார்த்தை கூறப்படுகிறதோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி, அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தருகிற வார்த்தை என்று நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 3வது அதிகாரத்துல பாருங்க, 3 தடவை ஒரே காரியத்தை சொல்றார். 10வது வசனம் வாசிப்போமா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இந்த தரித்து கொண்டிருக்கிறீர்களே, தரித்து கொண்டிருக்கிறீர்களே, தரித்து கொண்டிருக்கிறீர்களேன்னு சொல்லி 3 தடவை இந்த அதிகாரத்தில் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. அப்போ முதலாவது சொல்லுகிற வார்த்தை, எப்பா உனக்கு பூரண அறிவு வேணும்பா, பூரண அறிவு வேணும்பா. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், புதிய மனுஷனாய், பழைய பாவங்கள் நீங்கின ஒரு மனுஷனாய், சுத்தமான ஒரு மனுஷனாய், பூரணமாய் சுத்தமான மனுஷனாய், புதிய அறிவுள்ள மனுஷனாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அதுல 5வது வசனத்துல சொல்றாரு, எப்பா அசுத்தமான கிரியைகள் எல்லாம் உன்னிடத்துல இருக்கக்கூடாதுப்பா. முன்னாடி இருந்த அந்த பழைய பாவங்கள் எதுவும் உன்னிடத்துல காணப்படக்கூடாது. எல்லாத்தையும் களைந்து போடு, அழித்து போடு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலும் கூட நம்ம தியானிச்சோம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல தியானிச்சோம். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த
யுத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் தேவனுக்கு பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று உணரத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் தாங்க ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற அனுபவம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புதிய சுபாவம் உள்ளவர்களாய் காணப்படணும். பழைய சுபாவம் வேண்டாங்க. பழைய கசப்புகள் வேண்டாம். கசப்பான வேறு முதற்கொண்டு நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. வைராக்கியம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பழைய சுபாவங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கூட நமக்கு கசப்பு காணப்படக்கூடாது, புளிப்பு காணப்படக்கூடாது. அதனாலதான் பாருங்க, அப்பா பஸ்காவை ஆசரிக்கும் போது கூட புளிப்பில்லாத அப்பம்னு சொல்லி அப்பா கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். புளிப்பான சுபாவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. கொஞ்சம் இருந்தாலே போதுங்க, அது நம்முடைய வாழ்க்கை பூரா அழிச்சிடும், கெட்டு போக பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நம்ம புதிய மனுஷனை, புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது அப்பா சொல்லுகிறாரு, அதே கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒன்று அணிந்து கொள்ள சொல்கிறாரு. அப்பா உனக்கு தேவைப்பா ஒரு மனத்தாழ்மைப்பா, ஒரு இரக்க குணம், ஒரு தயவு, ஒரு நீடிய பொறுமை உனக்கு தேவைப்பா. இதை நீ தரித்து கொள்ளுப்பா. ஹல்லேலூயா. முதலாவது அப்பா சொல்றார், புதிய மனுஷனை தரித்துக்கொள். இரண்டாவது சொல்லுகிறார், நீ மனத்தாழ்மையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக்கிய நமக்கு தேவையானது ஒன்றுதான். தேவ சமாதானம் நம்மளை ஆள வேண்டுமானா நமக்கு தேவை முதலாவது புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது நமக்கு தேவை தாழ்மை. ஆமென். வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோமானா, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்பாவை குறித்து சொல்லும்போது பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நமக்கு வேண்டுமானா, தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டுமானா, முதலாவது தேவை ஒரு புதிய மனுஷனுடைய சுபாவம், பூரண அறிவடையும்படி புதிய மனுஷனுடைய சுபாவம். இரண்டாவது நமக்கு தேவையானது ஒரு தாழ்மை, ஒரு பொறுமை. ஹல்லேலூயா. ஆமென். அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது அப்பா சொல்லுகிறாரே, அதே அதிகாரத்தில் 13வது 14வது வசனம், ஒருவரையொருவர் தாங்கி. கொலோசியர் 3வது அதிகாரம் 13, 14, ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்பா நீ ஒருவருக்கொருவர் மன்னிங்கப்பா. குற்றம் இல்லாத ஆள் இல்ல, குறை செய்யாத ஆள் இல்ல. நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவங்க, மன்னிக்கிற சுபாவம்
எப்போ இந்த மன்னிக்கிற சுபாவம் வரும் தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்றார், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இந்த அன்பை நம்மை தரித்து கொள்ளும் போது ஹல்லேலூயா, மன்னிக்கிற சுபாவம், இறக்க சுபாவம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஆமேன். தேவ பிள்ளைகளை தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டுமானா முதலாவது புதிய மனுஷனை, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பழைய சுபாவங்கள் நமக்கு காணப்படக்கூடாது. கசப்பான வேர் நமக்குள்ள காணப்படக்கூடாது. வைராக்கியம் காணப்படக்கூடாது. அசுத்தம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். இரண்டாவது ஒரு காரியம், தாழ்மை நம்மிடத்துல காணப்படணும். தாழ்மை காணப்படணும். ஹல்லேலூயா. மூன்றாவது அன்பு காணப்படணும். மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமேன். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தேவை. இது இருக்குமானா தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பேதுருவை பார்த்து 3 தடவை அப்பா கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? வாசிப்போமா? யோவான் கடைசி அதிகாரம். யோவான் கடைசி அதிகாரம். அப்பா உயிர் தெழுந்த பின்பு சீசர்கள் எல்லாம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எப்படி அப்பா கேட்கிறாரு தெரியுமா? எப்பா, இவங்கெல்லாம் நேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, ஆனா நீ இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஆமேன். நல்லா கவனிங்க. மறுபடியும் அப்பா கேட்கிறார் அடுத்த வசனத்துல, இரண்டாம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? முதலாவது அப்பா கேட்கிறாரு, அப்பா, இவங்களை காட்டிலும் என் மேல நீ அன்பாய் இருக்கிறாயா? மற்றவங்களெல்லாம் பார்க்காதப்பா, நீ அவங்களை காட்டிலும் நீ அதிகமா அன்பு கூறணும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நீதான் அந்த மறுரூப அனுபவத்தை பூரா நீ பார்த்திருக்கிற. என் கூடயே நீ வந்தவன் நீ தானப்பா. என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அறிந்தவன் நீ தானப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் காட்டிலும் அதிகமாய் விசுவாசித்தவன் நீ தானப்பா. கடல் மேல் நடக்கணும்லாம் சொன்னியே, என்ன போல நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியே. ஹல்லேலூயா. அவங்களை காட்டிலும் அதிகமாக என்ன நீங்க மேல மேல அன்பா இருக்கிறாயா? ரெண்டாவது தடவை அப்பா கேட்கிறாரு. இரண்டாம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஹல்லேலூயா. அடுத்து 17வது வசனத்திலையும் அப்பா சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய, மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நல்ல கவனிங்க, ஒரே அதிகாரத்துல 3 முறை வர ஆரம்பிக்குதா? இது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். எந்தெந்த அதிகாரத்துல எல்லாம் 3 முறை சொல்லப்படுதோ அதை நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே அந்த சீமோன்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்குங்க. நம்ம பேரை போட்டு, என் பிள்ளையாகிய நீ என் மேல அன்பாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. மூன்றாம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. 3 தடவை மறுதலிச்சாரு. 3 தடவை அப்பா கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கிற ஒரு தகப்பன் அப்பா விரும்புகிற காரியம், எப்பா, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த அன்பு தாங்க திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் கூறுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஆமென். அவரில் எவ்வளவு வேணும் இருளே இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தாங்க நமக்கு முக்கியம். நம்ம தரித்து கொள்ளணும். யாரு மேல கசப்பு இருக்கோ, யாரு மேல வைராக்கியம் இருக்கோ, மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணுங்க. மன்னிங்க. ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு மன்னிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அன்பை தரித்து கொள்ளணுங்க. புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மையை தரித்து கொள்ளணும். தாழ்மையை தரித்து கொள்ளணும். அன்பை தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த மூன்றையும் நம்ம தரித்து கொள்ளும்போது, அணிந்து கொள்ளும்போது, நம்முடைய சரீரத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, நம்முடைய குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் உண்டாகும். தேவ சமாதானம் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மூன்று சுபாவங்கள் இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்தின் தலைவராய் கிறிஸ்து வந்துருவாரு. ஹல்லேலூயா. இது ஏன் பிள்ளைப்பா, இது ஏன் பிள்ளைப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றும் 3 காரியங்களை கொண்டு தான் அப்பா சிருஷ்டிக்கிறாரு. தலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சரீரம் என்பது அவருடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் 3 விஷயத்தை அடக்கி வைக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேர் ஒண்ணா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் கூறுகிறது முப்பரினுள் அறாது. 3 பேர் ஒண்ணா இருக்கும்போது எந்த ஒரு காரியம் வந்தாலும் அறவே அறாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்பாவை விட்டுட்டு தனிச்சு செயல்படும் போதுதான் சில காரியங்கள் அருந்து போகிறோம். அப்பாவோட சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அப்பாவோட சேர்ந்து இருக்கணும்னா நமக்கு தேவை ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள மனுஷன். ஹல்லேலூயா. பழைய சுபாவம், பழைய கசப்பு, பழைய புளித்தமா இது இல்லாத ஒரு வாழ்க்கையுள்ள ஒரு புதிய மனுஷன். 2வது ஒரு தாழ்மையை தரித்து கொண்ட ஒரு மனுஷன். 3வது அன்பை தரித்து கொண்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இந்த 3 சுபாவத்தை நம்ம அணிந்து கொள்ளும்போது, தரித்து கொள்ளும்போது தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? ஜெபிக்கும்படி எழுந்திருப்போம். இன்னைக்கு தேவையானது ஒன்றே, தேவ சமாதானம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, சோதரமாப்பா, 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 சோதரமாப்பா. நன்றி 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 சுவாமி. சோதரமாப்பா, சோதரமாப்பா, சோதரம் 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 சோதரமாப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி. உம்முடைய சமாதானம், தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யணும்பா. எங்க இருதயங்களை ஆளுகை செய்யணும்பா. எங்க இருதயங்களை ஆளுகை செய்யணும்பா. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை.
நன்றி சுவாமி. நாங்கள் எப்போதும் எரியணும்பா. தேவ சமாதானம் எங்க இருதயத்தை ஆளுகை செய்யணும்பா. உங்க சமாதானத்தால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அப்பா, இதுவரைக்கும் இந்த பழைய சுபாவங்கள் எதுவும் இருக்குமானா அந்த புளித்த மாவுக்கு ஒப்பான கசப்பான வேறு எங்களிடத்துல காணப்படுமானா தயவா எடுத்து பண்ணுங்கப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிங்கப்பா. புதிய மனுஷனை தரித்து கொள்ள பூரண அறிவடையும்படி புதியதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, நீர் கடைசியில சிலுவையில் மரத்துல மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உம்மை தாழ்த்தினதை போல அந்த தாழ்மையின் குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அதை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா ஐயா. அன்பை நாங்க தரித்து கொள்ளணும் ஐயா. நீங்க அன்பாவே இருக்கீங்கப்பா. உம்மை போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற உங்களை போல மன்னிக்கிற சுபாவம் எங்களுக்கு வேணும்பா. பகைக்கிறவங்களை மன்னிக்கணும், சபிக்கிறவங்களை மன்னிக்கணும், குறைகள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும்பா. மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த அன்பை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சமாதானம், உம்முடைய தெய்வீக சமாதானம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையும் அலங்கரிக்கட்டும். அதுவே எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.